வசதி அவர்களே, ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரிய விளையாட்டு. திறமைகளை இளைஞர்கள் காலை அடக்கி தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு, கலாச்சார அடையாளம். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை என்னிடத்திலே வழங்கினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டுகின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துகின்ற உரிமையாளர் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மிக திரளாக வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, பொதுச் செயலாளர் நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதோ பச்சை கொடியை வைத்து இந்த மாபெரும் வீரத்தின் விளைநிலமாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கல வட்டம் எட்டிப்பட்டி சாலப்படை கிராமத்தில் இன்று 27 எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து பேசினார். நாமக்கல் அடுத்த சாலப்பாளையத்தில் அதிமுக மாநகரம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி போட்டியை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர், ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு. காளைகளை அடக்கும் வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் அற்புதமான விளையாட்டு ஆகும். கலாச்சார அடையாள விளையாட்டும் கூட. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் எதிர்பாராத விதமாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். மேலும் போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும். காளைகளுக்கும் இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்றார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், திருச்சி, சேலம், கரூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 800 காளைகள், 600 வீரர்கள் கலந்து கொண்டனர். சுழற்சி முறையில் வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகள் வெற்றி பெறும் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், மெத்தை, சில்வர் பாத்திரங்கள், ரொக்க பணம், தங்கம், வெள்ளி காசுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், CR விஜயபாஸ்கர், P தங்கமணி, சரோஜா, கருப்பண்ணன், சிவபதி, முன்னாள் MLA பாஸ்கர், செந்தமங்கலம் தொகுதி முன்னாள் MLA C சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.